பிரபல தனியார் தொலைக்காட்சியில நிகழ்ச்சி தொகுப்பாளரா அறிமுகமாகி மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் விஜய் அஞ்சனா. இவங்க கிட்ட தளபதி விஜய் சாரே மன்னிப்பு கேட்டதா மனம் திறந்து பேசியிருக்காங்க விஜய் அஞ்சனா. இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரீசெண்டா பிரபல சேனல் ஒண்ணுக்கு விஜய் அஞ்சனா பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, விஜய் சார் நடிப்புல வெளிவந்த புலி படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனை நான் தான் தொகுத்து வழங்கியிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட தளபதி விஜய் சார் வந்துட்டு ரொம்பவே ஆவேசமா பேசியிருந்தாரு. விஜய் சாரோட ஸ்பீச்சை கேட்டு அங்கிருந்த எல்லோருமே மிரண்டு போயிட்டாங்க. அப்போ விருந்தினர் ஒருவருக்கு விஜய் அவர்களை விருது வழங்க அழைக்குமாறு எனக்கு உத்தரவு வந்துச்சு. நானும் விஜய் சாரை கூப்பிட்டேன். ஆனா விஜய் சார் அப்போ என்ன மனநிலையில இருந்தாரோன்னு தெரியல. நான் பேசியதை காதல கூட வாங்கிக்காம அப்படியே எழுந்து போயிட்டாரு. விஜய் சார் சடனா எழுந்து போனதும் நானும் அப்செட் ஆயிட்டேன். இதனால நான் தான் ஏதோ சொல்லி விஜய் சாரை கோபப்படுத்திட்டதா அங்கிருந்த எல்லோருமே என்ன திட்டுனாங்க. ஆனா அடுத்த நாளே எதிர்பாராத விதமா விஜய் சாரோட ஆபீஸ்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த போன் கால்ல நேரடியா விஜய் சார் தான் என்கிட்ட பேசினாரு. அந்த போன் கால்ல விஜய் சார் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நேத்து நீங்க ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தீங்க, நான் வேற ஒரு சிந்தனையில இருந்தனால நீங்க சொன்னதை நான் கவனிக்கல, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாரு விஜய் சார். விஜய் சார் இப்படி சொன்னதும் அடுத்த செகண்டே நான் ஷாக் ஆயிட்டேன். இவ்வளவு பெரிய மனிதர் இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்கறது அவசியமே இல்ல. இருந்தாலும் அவர் மன்னிப்பு கேட்டது அவரோட எளிமையான மனநிலைய வெளிச்சம் போட்டு காட்டுது அப்படின்னு தளபதி விஜய் சார புகழ்ந்து பேசியிருக்காங்க விஜய் அஞ்சனா. மேலும் அந்த தருணத்தை என்னோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது அப்படின்னு விஜய் அஞ்சனா விஜய் சாரை முன்னிறுத்தி அந்த பேட்டியில தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜய் சாரோட இந்த குணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூதா கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.